World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். கரூரில் வந்திருக்கும் சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி தலைவர் அவர்களுக்கு நன்றி. இன்றைய திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் 236வது மாதமாக வெற்றிகரமாக பயணங்களை மேற்கொண்டிருக்கிறது. இது கடக ராமசாமி ஐயா அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. இன்று வரை சிறப்பாக அவருடைய சிஷியர்கள் என்று சொல்லலாம், நண்பர்கள் என்று சொல்லலாம், சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் அவருடைய ஆத்மா திருப்திகரமாக சாந்தத்துடன் இருக்குது. அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நாம் அனைவரும் சிறப்பான ஒரு ஜோதிடர்களாக வலம் வரப்போகிறோம் என்பது நமக்கு நல்லா தெரியுது. அதாவது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறதுன்னு சொன்ன மாதிரி நம்ம கடக ராமசாமி ஐயா அவனுடைய ஆரம்பித்து வச்ச இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவருடைய அனுகிரகம் நமக்கு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ரெண்டாவது, மேடையில் வீட்டிற்குரிய பெருந்தகை அவர்களுடைய அனைவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று அவங்களை வணங்கி, அதே போல் முன்னாடி அமர்ந்திருக்கும் அனைவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று உங்களையும் வணங்கி என்னுடைய உரையை அதாவது ஒரே ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்துக்கு குலதெய்வம் என்னன்னு 74 வயசு ஆச்சு, அவருக்கு தெரியல. திருநெல்வேலி அவர். அப்புறம் நான் சொன்னேன், உங்கள் குலதெய்வம் கோயிலில் இப்போ வேலை ஆகிட்டுருக்கணும்னு சொன்னேன். ஆமாம் ஆகிட்டுருக்குன்னாரு. அதில் குதிரை சேலை இருக்குது, குதிரை கால் பின்னாடி ஒடிஞ்சிருக்குது, 4 காலில் ஒரு கால் என்ன. ஆமான்னு சொன்னார். சொல்லிவிட்டு அழுவப்பட்டால் அழுகுறாருங்க. 10 நிமிஷம் அவரும் பேசலை, நானும் பேசலை. கட் பண்ணிவிட்டு திருப்பி தான் பேசினார். குலதெய்வம் 74 வயசில் தெரியாத தெய்வத்தை நீங்கள் எப்படி எனக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிராக்கலான விஷயந்தான். இதெல்லாம் கணக்கில் வரல. இறைவனுடைய சித்தாந்தம் நமக்குள்ளார கொஞ்சம் இருந்து செயல்பட்டால் தான் இதெல்லாம் வரும். அது பெருமையாக இருக்கிறதுனால உங்களோட நான் அதை பகிர்ந்து கொள்கிறதுக்கு நான் விருப்பப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக இப்போ சிலர்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு காரணம் புரியாமல் சொன்னோம்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது சூரியனும் சுக்கிரனும் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தா, நான் பல இடங்களில் போகிறேன், அங்கே பேசுகிறதில் வச்சு சொல்கிறேன், சும்மா ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தால் அவங்க குடும்பத்தில் பெண்வெளி சாபம் தோஷம், பெண்கள் யாராவது கஷ்டப்படுவாங்க துன்பப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். அப்படி சொன்னால் உங்கள் மைண்டில் எப்படி நிற்கும், எப்படி கொண்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அதுக்கு நம்ம காரணம் தெரியணும். காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தை நேசமடைய செய்யக்கூடியவர் சூரியன். யாரை நேசமடைய செய்கிறாரு? சுக்கிரனை நேசமடைய செய்கிறார். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தால் பெண்வெளி நேசமாகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி சூரியனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்தால் பூர்வீகத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் மாங்கல்ய தோஷம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. இது மாதிரி சொன்னால் உங்கள் மைண்டில் நிற்காது. அது புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள். பெண்களுக்கு காலபுருஷனுக்கு 8க்குரியவன் செவ்வாய், மங்களக்காரகன். அது மாங்கல்யத்துக்குரிய கிரகம். சூரியன் எரிச்சிருவார். அதனால் சூரியனும் செவ்வாயும் ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா மாங்கல்ய தோஷம் இருக்குதுங்கிறதுக்கு பதிலாக அவங்க வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. 2 கதிர்கள் ஒன்று கூடி எங்கு நிற்பனும் இளவயதில் அமங்கலி அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாங்க. நான் பொருத்தம் பார்க்குறதுக்கு போனேன். ஒரு இதில் ஒரு ஃபைல் ஒரு 10 ஃபைலில் ஒரு 200-300 ஜாதகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க, சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குது, அந்த ஜாதகம் வேண்டாம். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குது, அந்த ஜாதகம் வேண்டாம். அதாவது மேதாவித்தனம் போல் அவங்க ஒரு 15% கற்றுக்கிட்டு அவங்க ஒதுக்குறாங்க. இப்போ அவங்களே ஒதுக்கும்போது அதுக்கு மீறி நம்மக்கிட்ட வந்தால் தான் நம்ம பொருத்தம் பார்க்க முடியும். இப்போ இது மாதிரி ஒரு சில பாயிண்ட்டுகள் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லும்போது காலபுருஷனுக்கு 8க்குரியவன் செவ்வாய், சூரியன் 5க்குரியவர், 2 பேர் சேர்ந்துருந்தால் 8, 5 சம்மந்தப்பட்டால் பூர்வீகத்தில் குடியிருக்க முடியாது. இப்படி ஒரு விளக்கங்கள் சொல்லிட்டால் மக்களுக்கு மைண்டில் நின்றுக்கும். இனிமேல் நம்ம படித்து மனப்பாடம் பண்ணி ஜாதகம் சொல்ல முடியாது. அதனால் இதை மாதிரி சொல்கிறதுங்க கொஞ்சம் அது புரிகிற மாதிரியும் சொல்லிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வந்தது சொல்கிறேன். 9/10/2006, 9/10/2006 சாயங்காலம் 6:45. லக்கணம் மேச லக்கணம். லக்கணத்தில் சந்திரன், 4ஆம் இடத்துல சனி புதன் சாரம். அதே மாதிரி 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கார், இவர் சுக்கிரன் இருக்கிறாரு, அதே மாதிரி கேது இருக்கிறாரு. இது 7ஆம் இடத்துல புதனும் குருவும் இருக்கிறாங்க. 12ஆம் இடத்துல ராகு நிற்கிறாங்க. இது ஜாதகத்தினுடைய அமைப்பு. இந்த பையனுக்கு 2006ங்கும்போது சின்ன வயசு. அப்போ 12 குருவினோட புதன் சேர்ந்தால் நீங்கள்லாம் ஒரு கணக்கு எடுப்பீங்க, நான் தனியாக எடுத்துருவேன். 12ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் 12ஆம் அதிபதியோட புதன் இருந்தாலும் ஹாஸ்டல் கல்வி படிக்கணுங்கிறது என்னுடைய கணக்கு எடுப்பேன்.
நம்ம விஜய் அண்ணா ஒரு சில குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்காருல்ல, அது மாதிரி எடுத்து வச்ச குறிப்பு இது. ஆமாங்க, பையன் ஹாஸ்டலில் படிக்கிறான்னு சொன்ன. அப்படி 3க்கு அதிபதி புதன் 7ஆம் இடத்துல நின்று ஒரு காம திரிகோணம் இன்னொரு பாவத்தில் 7ஆம் இடத்துல போய் உக்காந்து ராகுசாரம் பெற்று ராகு 12ல் இருக்குது. 7க்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 6ல் போய் நேசமாகி சந்திரசாரம் பெற்று சந்திரன் லக்னத்தை கொண்டாந்து சேர்த்து விட்டுடுது பலனை. அதே மாதிரி சூரியனும் இவருக்கு 5க்குரியவர் 6 புத்தி ஸ்தானாதிபதியும் 6ஆம் இடத்துல நின்று அவரும் சந்திரசாரம் பெற்று சந்திரன் அதே மாதிரி சுகாதிபதி ஸ்தானத்தில் வாங்கி லக்னத்தில் உட்காந்துக்குச்சு. கேது வந்து இவருக்கு 5ஆம் இடத்துல நின்று அவர் சூரியனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். செவ்வாய் வந்து 8க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் 6ல் நின்று அவர் சுயசாரம் வாங்கிட்டார். இதில் ஆத்மகாரகன் யாருன்னு சொன்னால் செவ்வாய் தான். அப்போ 8ஆம் இடம் தான் அங்கே ஓங்கி நிற்கிது. அப்போ 7க்கு அதிபதி நேசமாகுது. அப்போ நண்பர்கள் கூட்டாளிகள் மூலியமாக ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக இவருக்கு ஹோமோ செக்ஸு ஈடுபாடு அவருக்கு இருக்குது. அல்லது செயற்கை முறையில் அவர் வந்து தன்னுடைய இந்திரியத்தை வந்து இழக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து லைட்டை வந்து ஒரு 0 வால்ஸ் பல்பை போட்டுவிட்டு படுக்க வைங்க, தனி ரூம் அவனுக்கு ஒதுக்க வேண்டாம்னு சொன்னேன். 3 மாதமாக நானும் எனக்கும் எங்கள் மனைவிக்கு இதே தான் ஒரு பெரிய சந்தேகம். இப்போ ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கிறான், என்ன பண்ணலான்னு என்கிட்ட கேட்டாங்க. இப்போ ஹாஸ்டலில் படிக்கிறான்னா இப்போ நான் சொன்னது ஒரு ஒத்தி கேட்பேன், அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். இப்போ ஜட்டியை கழட்டி முழுசாக டாக்டர்கிட்ட காட்டி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி அப்போ வந்துடுச்சுன்னா அந்த தவறு அங்கே நடக்குதுன்னு அர்த்தம். அதனால் ஹாஸ்டலில் விட்டு அவனை வந்து வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஹாஸ்டலில் வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு டாக்டர் மூலியமாகவோ சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அவனை சரிப்படுத்தணும். இது அப்பா அம்மா வந்து நேரடியாக பேசி தீர்க்கக்கூடிய வழிகள் இல்லை அப்படின்னு சொன்னோம். இது எத்தனை ஜோசியர்கள் நம்ம இது மாதிரிலாம் உள்ளார பூந்து டெப்த்தாக பூந்து நம்மளால் சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கணும். 3ஆம் இடம் தான் வீரியம். மேச லக்கணத்துக்கு 3ஆம் இடம் வீரியம். சார் வீரியம்னு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தால் பார்த்தாது. வீரியம்னா எனர்ஜி, ஒரு மனிதனுடைய விந்ததில் இருக்கக்கூடிய சத்து. அது வந்து 12க்குரிய புதனோட சேர்ந்து இருக்குது. அந்த புதன் வாங்கின சாரம் ராகு 12 மறைவிடத்தில் கை மூலியமாக தவறு செய்து அவருடைய இந்திரியத்தை வந்து இழந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம். இதில் வந்து செக்ஸுங்கிறது வந்து தவறான இது கிடையாது, நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடியது தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கொள்ளலாம். சரிங்களா? அப்போ ஜாதகம் சொல்லும்போது இது மாதிரி நம்ம சொல்லி அவங்களுக்கு நம்ம ஒரு தவறான வழியில் போகிறவங்கள நேர் வழிக்கு மாற்றி விடுறது நம்ம வேலை, மாறாது அவங்களுடைய வேலை. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். உங்களுக்காக மட்டும் அல்ல, இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க அத்தனை பேர்த்துக்குமே இந்த ஒரு பரிகாரம். ஏன்னா சொன்னால் எல்லாம் வெற்றி அடைகிறதுனால சொல்கிறேன். அதாவது இது யாருக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குதோ, குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு மேலே குழந்தை இல்லாதவங்களுக்கு வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் மட்டும், அது ஏன்னு காரண காரியத்துடன் சொல்லிடுறேன். குழந்தைய கொடுக்கக்கூடிய கிரகம் யார்? அந்த உயிரை கொடுக்கக்கூடியவர் யார்? சூரியன். சூரியன் என்றால் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த உயிரினமுமே கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தென்னை மட்டையில் வந்து அந்த நாரை மட்டும் உரித்து ஒரு 10 அடி ஒரு 4 அடி பள்ளம் தோண்டி அதில் புதைச்சி மண்ணை போட்டு மூடி ஒரு 3 மாதத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்க. திருப்பி பறித்து பாருங்கள், பார்த்தா 200-300 பூரான்கள் வெளியில் வரும். அந்த பூரானுக்கு அப்பனும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, தாத்தாவும் கிடையாது, பாட்டியும் கிடையாது. எப்படி அது உருவாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட சீதோஷ்ண நிலையில் அழுக்குள்ள சூரியனுடைய ஒளியில் அந்த உயிர்கள் வந்து உருவாகுது. சரிங்களா? ஆகையினால வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2ம் குழந்தைக்கு உரிய நாள். ஒன்று குருவை வந்து காரகாரம் சொல்கிறதுனால வியாழக்கிழமை எடுத்துக்கிட்டேன். சூரியன் தான் வந்து உயிரை கொடுக்குறவன், அதனால் சூரியன் எடுத்துனேன். 2 நாளைக்கு மட்டும் ஒரு பக்கெட்டு தண்ணியில் குளிக்கும்போது 2 விரலில் மஞ்சத்தூளை போடுங்க. ஒரு கலக்கலைக்கு விட்டு பொண்ணும் குளிச்சிக்கணும், மாப்பிள்ளையும் குளிச்சிக்கணும். ஒரு பரிகாரம். வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் குளிக்கணும், மற்ற நாள் குளிக்கலாம், அது வேறு விஷயம். மஞ்சத்தூள் போட்டு குளிக்கக்கூடிய நாள் அந்த 2 நாள் மட்டும் குளிச்சிக்கணும். ரைட்டுங்களா? அதே மாதிரி வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அரச மரத்தினுடைய இலை இந்த வாரம் பறிச்சது அடுத்த வாரம் ஆகாது, அடுத்த வாரம் பறிச்சது அடுத்த வாரம் ஆகாது. ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து அவங்க பெட்ரூமில் 4 பக்கமும் எவ்வளோ கணும் போட முடியுமோ போட்டுக்கலாம். ஒரு 20 இலை 30 இலை போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை கிடைக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ அரச மரத்தை பிடிங்கி வந்து வைக்க முடியுமா வீட்டுக்குள்ளார? அப்போ அதனுடைய இலையை பறிச்சுட்டு வந்து சுற்றிலும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ குழந்தைய கொடுக்கறதுக்கு உண்டான கலர் எது? மஞ்சள் கருன்னு சொல்லுவாங்கள்ல கோழி முட்டையில், சொல்கிறாங்களா இல்லையா? அதுதான் கரு. அப்போ மஞ்சள் கரைசல் ஒரு தூக்கு போசி மேமுடியில் மஞ்சள் கொஞ்சோண்டு போட்டு கலக்கி விட்டு ஈசானிய மூலையில் வைக்கணும். அதிலிருந்து ஆகர்ஷண சக்தி இவருக்கு வரும். இந்த அரச மரத்து இலையிலிருந்து வரக்கூடிய ஆகர்ஷண சக்தி இவருக்கு வரும்.
காலையில் மஞ்சத்தூள் போட்டு குளித்தது பூரா உடம்பை விட்டு என்ன தான் சோப்பு போட்டாலும் போகாது. ஒரு சில துகள்கள் வந்து குரு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகளை இழுத்து கொண்டு வந்து உடம்புக்கு அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. 2 சுண்டல் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் புரிய வச்சிடறேன். பொட்டுக்கடலை நம்ம சட்னிக்கு ஆட்டுறோம் இல்லை, அதுக்கு முன்னாடி உருவம் என்னவோ அதுக்கு பேர் தான் கடலை. அந்த கடலை தட்சிணாமூர்த்திக்கு வந்து மாலை போடுவாங்க. அந்த கடலையை வந்து ஒரு 48 கடலையை வந்து காலையில் வந்து நைட்டில் வந்து ஊற வைக்கணும். ஊற வைக்கும்போது அதே மாதிரி 2 விரலில் மஞ்சளை பிடிச்சி அதில் போட்டுருங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து ஊறின பின்னாடி நல்லா அலசி விட்டு 3 டைம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு 4வது டைம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. காலையில் அந்த பொண்ணும் மாப்பிளையும் எண்ணிக்கைலாம் கிடையாது, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் 48ன்னு சொன்னது வந்து ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறேன். 50 கூட போட்டுக்கலாம், 60 கூட போட்டுக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் அதை அவங்க சாப்பிடணும். டீ காப்பி வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது. இந்த டீ காப்பிக்கு வந்து எதிர்வினைகள் உண்டு. சித்த வைத்தியம் மருந்து சாப்பிட்றவங்களுக்குலாம் சொல்லுவாங்க காப்பி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ஒரு டீ காப்பி 3 மணி நேரம் குடிக்கக்கூடாது. காலையில் வந்து அந்த சுண்டலினுடைய இருக்கிறதுல இருந்து தண்ணியை குடிச்சிட்டு 2 பேரும் அந்த சுண்டலை வந்து சாப்பிட்ணும். இது மாதிரி வந்து ஒரு 48 நாள் இல்லை ஒரு 100 நாள் வரையிலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறவெல்லாம் சாப்பிட்றதுல இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. உடம்புக்கு எனர்ஜி உள்ள பொருள்கள் தான். இதை வந்து டெய்லி சாப்பிடணும். தாம்பத்தியம் வைக்கிறது காலையில் வந்து அதாவது நம்ம என்னது சுப முகூர்த்த வேலைன்னு சொல்லக்கூடியது காலையில் 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளார சொல்லக்கூடிய நேரம் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு முகூர்த்த நாள். இதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறேன். காரணம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். காலையில் வந்து ஒரு மாடு வந்து செட் ஆகலைன்னா 5 மணிக்கு ஓடிட்டு போவாங்க. பார்த்துருக்குறீங்களா? யார் பார்த்துருக்குறீங்க? யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. காலையில் வந்து ஒரு மாடு வந்து கருவுறுதல் நடைபெறலைன்னா காலையில் 5 மணிக்கு அந்த மாட்டை கூட்டிகிட்டு போவாங்க. எதுக்குன்னு நான் சொன்னோம்னா அந்த காலை நேரம் தான் வந்து தாம்பத்தியம் வைக்கும்போது குழந்தை கிடைக்குங்கிறது ஐதீகம். அப்போ தான் 12 கட்டம் மேச கட்டத்திலேருந்து சுற்றிட்டு கடைசியில் வந்து குருவனுடைய வீடாகிய தனுசில் மீனத்தில் வந்து அது வந்து உட்காரக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் வந்து கருவுறுதல் நடைபெறும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எத்தனை சோர்ஸுகளை நம்ம இழுத்து வந்து வச்சுருக்கிறோம் பாருங்கள். அது மாதிரி காலையில் 4லேருந்து 5:30 தாம்பத்தியம் வைக்கணும். அது வியாழக்கிழமையும் வைக்கணும், ஞாயிற்றுக்கிழமை வைக்கணும், மற்ற நாளில் வைக்கக்கூடாது. தாம்பத்தியம் வைக்கும்போது பெண்ணுக்கு இடுப்புக்கு அடியில் ஒரு தலையணை வந்து கொடுத்து வைக்கணும். இது எல்லாமே வந்து ஏன்னா ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காம கோடி ரூபா செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. யாரும் இது வந்து தப்பாக இது நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது சொல்லி நிறைய பேர்த்துக்கு கிடைச்சது. அந்த கிடைச்சவங்க எனக்கு சொன்னதுனால தான் சரி இதுவும் நம்ம சொல்லி வைக்கலாம், மக்களுக்கு பயன்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே 100% வரலன்னா கூட ஒரு 75% வந்தால் கூட என்னை நினச்சி பார்ப்பாங்கள்ல. 10,000 பேர் நினைக்க வேணாம், ஒரு 100 பேர் நினைப்பாங்கள்ல. அதுக்காக வேண்டி இந்த பரிகாரத்தை சொல்கிறேன். இந்த பரிகாரம் சொன்னது யாருக்கும் புரியலைன்னா என்னுடைய செல் நம்பர் கான்டாக்ட் பண்ணால் மீண்டும் நான் சொல்லும்போது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அது பிரகாரம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆன்மீகத்தை கலக்கிறதுனா கலக்கலாம், நம்பிக்கையுடன் செய்யணும். அப்படிங்கும்போது முதல் முறை 108 சுண்டல் வந்து கோத்து தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைக்கு போட்டு சக்கரை பொங்கல் தேங்காய் பழம் உடைச்சி அவர் வந்து வழிபாடு வச்சுட்டு அதுக்கு அடுத்தது அந்த இது 9 வாரம், இது 16 வாரம் குருவுக்கு 16வது வாரம் வரலும் சும்மா சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்தால் போதும். மீண்டும் 16வது வாரம் அதே மாதிரி சுண்டல் வேக வச்சு ரெடி பண்ணி அதே மாதிரி சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அந்த பூஜையை வந்து அவர் நிறைவேற்றணும். இப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அந்த பக்தி கிடைக்கும். அந்த பக்தியுடன் இதை சேர்ந்து செய்யும்போது முழுமையான ஒரு வெற்றிகளை கிடைக்கும். எதையும் நம்பிக்கையுடன் செய்தால்தான் வெற்றி. நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்பிக்கையுடன் செய்வதற்கு இதுவையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து நாத்திகத்தில் போகக்கூடிய ஆள் தான். ஆன்மீகத்தில் வந்து தேவைன்னா கொஞ்சம் வச்சுக்கலாம், அவ்வளோதான் வழியே. மற்றபடி அதில் வந்து முழுமையான ஒரு ஈடுபாடு இல்லை. இருந்தாலும் மக்களுக்கு சொல்லும்போது அதோடு தொட்டுக்கிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாகுங்கிறதுக்காக வேண்டி சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு இப்போ சொல்கிறேன். ஒவ்வொரு செட்டு என்னென்ன பண்ணும், எந்த பாவத்துக்கு பண்ணும். இப்போ வந்து தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு 9 குறையும் சூரியன், 10 குறையும் வந்து புதன். 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் மாறி நின்றாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் அவருக்கு சிறப்பாக செயல்படும். அப்படின்னா என்ன? தர்மம்னா 3-4 தலைமுறை, தன் வழி 7, தாய் வழி 7, தந்தை வழி 7, மூவேலு 21 யுகத்தில் என்ன நடந்திருக்குதோ, யுகம் இல்லை 27 தலைமுறையில் என்ன நடந்திருக்குதோ அதனுடைய தர்மம் பூரா 9ல் நிற்கிது. அது 10ஓடு சேரும்போது அது கர்மமாக ஆகும்போது நமக்கு தொழில் முறையில் சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதான் தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போ தனுசு லக்கணத்துக்கு 9 குறைவினும் 10 குறைவினும் பரிவர்த்தனை பெற்று மாறி நின்றாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்க வழியில் சலுகைகள் உண்டு. அவங்களுடைய குடும்பத்தினுடைய பேர்கள் கோயிலில் கல்வெட்டில் பதிச்சிருப்பாங்க. நான் கோயிலில் கல்வெட்டில் பதிச்சது மட்டும் 10,000 பேர்த்துக்கு சொன்னால் 10,000 பேர்த்துக்கு பழிச்சுன்னு ரைட்டு.
ஏன் 9ஆம் இடம் தான் பேரு புகழ் கௌரவம். தந்தையின் மூலியமாக அவர்களுடைய முன்னோடி 5க்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம், இந்த வகையில் வந்து அவங்களுக்கு அது கிடைக்குன்னு சொல்லணும். இப்போ தனுசு லக்கணத்துக்கு சொல்லியாச்சு. 9க்குரியவன் சூரியனும் 10க்குரியவன் புதனும் மாறி நின்றாலும் ஒன்றா இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டில் அவங்க இருந்தாலும் அந்த திசைகள் புத்திகள் நடக்கும்போது இன்க்ரிமெண்ட் வந்துச்சா, ப்ரொமோஷன் வந்ததா, ட்ரான்ஸ்ஃபர் வந்ததா இப்படின்னு சொல்லி கேட்டுங்க. அத்தனையும் ஆமாம் ஆமான்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு நீங்களும் ரசிங்க, அவரும் சந்தோஷம் அடையட்டும். 10 ரூபாங்கிறது இன்னொரு 10 ரூபா சேர்த்து கொடுத்துட்டு போவார். கரெக்டுங்களா? இப்போ 2ஆம் இடத்துக்கு 9 10 யார்? புதனும் சுக்கிரனும். மகரத்துக்கு 9க்குரியவன் வந்து புதன், 10க்குரியவன் சுக்கிரன். 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் பார்த்துருந்தாலும் பரிவர்த்தனை கொண்டாலும் அவங்க 2 பேரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா சூரியனுக்கு அது உள்வட்ட கோள், அதனால் பார்க்குறதுக்கு வழி இல்லை. 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு வழி இருக்குது, பரிவர்த்தனை பெறுவதற்கு வழி இருக்குது. அப்போ அவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும், சோத்துக்கு பஞ்சம் வராது, கடன் வாங்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதே மாதிரி அவர் மேடை பேச்சில் சிறந்தவராக வருவார். எல்லா வகையிலுமே அவருக்கு முகம் மலர்ச்சியாக இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் இனிமையாக தான் பேசுவார். கண்ணுக்கு பல்லுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய வேண்டியதில்லை. 2ஆம் பாவத்தினுடைய காரத்துவம் அத்தனையும் 9 10 போய் கலக்கிறதுனால சரியான ஒரு அமைப்புகளை அவருக்கு கொடுத்துட்டு போகுது. 3ஆம் இடத்துக்கு 9 10 யார்? செவ்வாயும் சுக்கிரனும். அப்போ நீங்கள் பார்க்கணும், சூரியனும் புதனும் சேர்ந்தால் 12 பாவத்தில் ஏதோ ஒரு பாவகத்துக்கு அது கட்டாயமாக நன்மையாக வருது. சுக்கிரனும் புதனும் சேர்ந்தால் 12 பாவகத்தில் அவன் எந்த லக்கணமாக தான் இருக்கட்டுமே, ஏதோ ஒரு பாவகத்துக்கு அது 9 10 சேர்க்க வருது. அந்த பாவகம் சிறப்பாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும். 8ஆம் இடத்துக்கு 9 10 சேர்க்கணும், கோர்ட்டுக்கு சாத்தினையும் உடச்சிட்டு வந்துடுறியா, ஜெயிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லலாம். சரிங்களா? 5ஆம் இடத்துக்கு 9 10 பூர்வீகத்துலேருந்து நமக்கு பெனிஃபிட் வரும்னு சொல்லலாம். சரி, இப்போ 2 சொல்லிவிட்டு இப்போ 3ஆவது சொல்கிறேன். 3ஆம் இடங்கிறது மகரம். மகரத்துக்கு 9க்குரியவன் வந்து சுக்கிரன், 10க்குரியவன் செவ்வாய். அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு செட்டு தான். எங்கே சேர்ந்துருந்தாலும் அவங்களுக்கு ஆடை ஆபரணம் அணிகலன்கள் பிரச்சனைகள் நல்லா எந்த வித தொந்தரவுகளும் இல்லாமல் அருமையாக கிடைக்கும். டிப்டாப்பாக நாகரிகமாக போவாங்க, தைரியமாக இருப்பாங்க, துணிச்சலாக இருப்பாங்க, விளையாட்டு போட்டியில் ஆர்வமாக இருப்பாங்க. 3ஆம் இடங்கிறது வந்து சிறுதூர பிரயாணம் எல்லாமே அவருக்கு வெற்றிகரமாக நடக்குங்கிறது நம்ம சொல்லிக்கணும். இதுக்காக ஆடை ஆபரணத்துக்காக அடுத்தவங்ககிட்ட ஓஸ் வாங்கிட்டுலாம் கல்யாணத்துக்கு போகிறாங்கல்ல, அது மாதிரி அமைப்பெல்லாம் இவங்க ஜாதகத்தில் வராது. அடுத்தவங்ககிட்ட வாட்ச் வாங்கிட்டு போகிறது. நான்லாம் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது ஷூ இல்லாமல் வேறு ஒருத்தர்கிட்ட ஷூ வாங்கி போட்டுட்டு போயிலாம் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். கடைசியில் அவரை விட நான் மேனேஜர் ஆகிட்டேன், அவர் அங்கேயே தான் இருந்தார். அது அவங்களுடைய விதி பயனை பொறுத்தது. அதுக்காக வந்து அவர் மட்டும் நான் வந்து உயர்வு கிடையாது. யார் ஓஸ் வாங்குறாங்களோ ஓஸ் வாங்கினவனுக்கு அவனுடைய அதிர்ஷ்டம் அவனுக்கு போயிடுது. இதுதான் நான் கண்ட காட்சி. கரெக்டுங்களா இல்லைங்களா? யார்கிட்ட ஓஸ் வாங்குறோமோ நம்ம மேலே போயிடுறான், கொடுத்தவன் வந்து கீழே அப்படியே இருக்கிறான். அதனால் அவங்களும் மேன்மைக்கு வரணும்னு தக்க சமயத்தில் அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு அவங்களையும் நம்ம லிஃப்ட் பண்ணி கொடுக்கணும். அது வேறு விஷயம். அப்புறம் 4ஆம் இடத்துக்கு 9 10 எது? குருவும் செவ்வாயும். அப்போ வண்டி வாகனம் வீடு எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக அமையும்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி 12 கட்டத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்து பலன்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா? அடுத்த மாதத்துலேருந்து மாதத்துக்கு எனக்கு 1 மணி நேரம் கொடுத்தாலும் சரி, 1.5 மணி நேரம் கொடுத்தாலும் சரி, 2 மணி நேரம் கொடுத்தாலும் சரி, சாரி மாதத்துக்கு இந்த கிளாஸில் 1 மணி நேரம் கொடுத்தாலும் சரி, 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் கொடுத்தாலும் சரி, இலவசமாக உங்களுக்கு வந்து காலபுருஷ தத்துவம் ஒரு சப்ஜெக்ட்டு, அது ஒரு 1.5 மணி நேரமாவது எடுக்கணும். அதே மாதிரி திருமண பொருத்தம் ஒரு 1.5 மணி நேரம் எடுக்கணும். அதே மாதிரி மருத்துவ ஜோதிடம் ஒரு 1.5 மணி நேரம் எடுக்கணும். அதே மாதிரி அந்த சாரங்கள் அடிப்படையில் எப்படி பலன்கள் எடுக்கிறதுன்னு சொல்லி அது ஒரு 1.5 மணி நேரம் எடுக்கணும். இது வந்து போரில் போட்டு 1.5 மணி நேரம் முழுமையாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் போய் 1008 நூல்கள் படித்து கற்றுக்க வேண்டிய விஷயத்தை அத்தனையும் இங்கேயே நான் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது இந்த இடம் சாத்தியமாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளவும். நான் இலவசமாக தான் சொல்லித்தரேன். இப்போ இந்த 20 நிமிஷத்தில் என்னால் என்ன சொல்ல முடியுது? ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. ஆகையினால் அதை கருத்தில் கொண்டு தான் நம்ம விடைபெறணும்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. சென்ற முறை சொன்ன மாதிரி எங்கள் அம்மன்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் வேண்டிகிட்டு வந்துட்டேன். நம்ம ஜோதிட சங்கம்னா கரூர் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜோதிடர்களும் நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்பமாக இருக்கணும். கல்யாணம் ஆகாதவங்க வீட்டில் கல்யாணம் நடக்கணும், குழந்தை இல்லாதவங்க வீட்டில் குழந்தை கிடைக்கணும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், என்னை பார்த்து எல்லோரும் வணக்கம் வைக்கணும், அவங்கள பார்த்து நான் வணக்கம் வைக்கணும்னு சொல்லி அருமையான ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்துருக்கிறேன். நம்ம எல்லோரும் சீரும் சிறப்புமாக இருக்கும். எங்கள் ஊர் அம்மன் சக்தி வாய்ந்த ராஜா மாரியம்மன். இத்துடன் இந்த ஒளிபரப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு அடுத்த மாதம் ஆரம்பமாகும். இவங்கெல்லாம் யோசித்து சொல்லுங்கள். நான் என்னுடைய சப்ஜெக்டை கொடுக்க நான் விருப்பப்படுறேன். என்னுடைய பேர் வந்து சூரியன் ஆர் சுந்தரராஜன், கரூர், 944 32 04 002 944 32 04 002. வாழ்க நலமுடன். வணக்கம். அன்பு திரு நண்பர் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சூரியன் சுந்தரராஜன் அவர்களுக்கு இந்த சங்கத்தின் செயலாளர்
உயர் திரு முருகேசன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க அனைவருடைய கைதட்டலுடன் நடக்கிறது.